வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மல்லி குழம்பு. மல்லி குழம்பு அப்படிங்கிறது வந்து நிறைய தனியாத்தூள், அதாவது மல்லித்தூளும் கொத்தமல்லியும் போட்டு பண்ணக்கூடிய ஒரு குழம்பு. இந்த மல்லி குழம்பு பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். மல்லி குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் 1 கப், கேரட் 1 கப், பட்டாணி 1 கப், வெங்காயம் நறுக்கியது 1 கப், தக்காளி நறுக்கியது 1 கப், பச்சை மிளகாய் 4லிருந்து 5, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 4லிருந்து 5 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, கொத்தமல்லி 1/2 கப் நறுக்கியது, தேங்காய் 1/2 மூடி, எண்ணெய் தேவைக்கேற்ப, இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன். ஸோ இப்போ இந்த மல்லி குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஒரு பாத்திரம் நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் வந்து நார்மலாக இந்த குருமாக்கு நறுக்கிற மாதிரி ரொம்ப பொடியாக நறுக்காதீங்க. இது வந்து நடுவில் ஒரு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஹாஃப் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி நீளமாக நறுக்குனீங்கன்னா இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட குருமாவுடைய சேம் இன்க்ரீடியன்ட்ஸ், பட் ஆனால் குருமா டேஸ்ட்டில் இருக்காது. ஏன்னா இதில் வந்து கரம் மசாலா ரொம்ப கம்மியாக போட போகிறோம். மல்லித்தூளும் கொத்தமல்லியும் தான் ஜாஸ்தி இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரெகுலர் குருமாலேருந்து வித்தியாசமாக இருக்கும். பட் இந்த வெங்காயமும் தக்காளியும் மட்டும் இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. நடுவில் குறுக்க ஒரு வெட்டி ஹாஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இந்த குழம்புல வேகும் போதும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கேரட்டும் இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கிட்டிங்கன்னா தான் இந்த டிஷ்ஷுக்கு இப்படி நறுக்குனா தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. குட்டி ட்ரையாங்கிளாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ரொம்ப தடியாக போட்டுட்டிங்கன்னா அப்புறம் குருமா மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவரும் ரொம்ப பெரிய பீசஸாக இல்லாமல் கொஞ்சம் சின்ன பீசஸாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி பட்டாணியை எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் 1/2 மூடி தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம குழம்பு கொதிக்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம வந்து அரைச்ச தேங்காய் போட்டுக்க போகிறோம். ஸோ இப்போ இதெல்லாமே இங்கே ரெடியாக இருக்குது. ஒரு பேனில் சூடானதும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த டிஷ் வந்து உங்களுக்கு ரைஸில் சாப்பிடலாம், இடியாப்பம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்தோடையுமே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இது ரைஸ் அண்ட் இது பிரேக்ஃபாஸ்ட்டோடையும் நீங்கள் வந்து சாப்பிடலாம். ஸோ இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதும் நம்ம முதல்ல வந்து வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபேமிலி ஃபேவரட். என்னுடைய லேட் சின்ன பாட்டி அவங்க வந்து எங்கள் ஃபேமிலியில் ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு டிஷ், எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு டிஷ் இது. அந்த அம்மம்மா வந்து என்னுடைய மிகப்பெரிய கிரிட்டிக். அதாவது நான் என்ன செஞ்சாலும் சமையல், என்னுடைய ஒரு ஷூட் கூட அவங்க இருந்த வரைக்கும் மிஸ் பண்ணதில்லை. என்னோட ஒரு ப்ரோக்ராம் கூட அவங்க பார்க்காம இருந்ததில்லை. நான் ஷூட் முடித்து அது டெலிகாஸ்ட் ஆன அடுத்த நிமிஷமே அவங்கக்கிட்டேருந்து எனக்கு கால் வரும். இன்றைக்கி எபிசோடில் இது இருந்தது, நான் என்ன பேசுகிறேன், எப்படி பேசுகிறேன் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. அவங்க வந்து 1970ஸ்லேயே வந்து ஹோம் சயின்ஸ் படித்தவங்க. ஸோ அவங்க வந்து ஒன் ஆஃப் மை பிக்கெஸ்ட் கிரிட்டிக் அண்ட் என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு அம்மம்மா. ஷீ இஸ் நோ மோர், பட் ஐ ரியலி மிஸ் ஹர். அவங்க பேர் வந்து கோமதி. அண்ட் டுடே ஐ ரியலி மிஸ் ஹர் அண்ட் திஸ் இஸ் அ ட்ரிபியூட். அந்த அம்மம்மாக்காகவே நான் இதை வந்து ட்ரிபியூட்டாக இந்த ரெசிபியை வந்து டெடிகேட் பண்ண விரும்புகிறேன். இந்த மல்லி குழம்பு வந்து ரொம்ப வருஷம் நாங்கள்லாம் வந்து கோமா அம்மம்மா குழம்பு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதனால் இது வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த வெங்காயத்தை எண்ணெய் காஞ்சதும் வதக்கிக்கணும். இந்த வெங்காயம் வதங்கும் போதே இதில் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஏன்னா இந்த டிஷ்ஷில் வந்து பச்சை மிளகாவும் இருக்குது, மிளகாய் தூளும் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு காரம் விருப்பமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகா வந்து
கூட போட்டுக்கலாம், இல்லை குறைச்சி போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதும் கொஞ்சம் லைட் ப்ரௌனா வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் வந்து ஒரு லைட் கிளாசி பிங்க் கலர் வந்து ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்லயே நம்ம வந்து தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் சாஃப்டா வதங்கட்டும். இப்போ இது வந்து மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 2 minutes அந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டா வதங்கட்டும். இப்போ இந்த குழம்பு பத்தி நான் சொன்னேன் இல்லையா, இந்த குழம்புல வேற எதோட இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இடியாப்பத்தோட சாப்பிடலாம், ஆப்பத்தோட கூட நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் ஆப்பம் பண்ணியிருக்கீங்க வீட்டில் அப்படின்னா ஆப்பத்தோட சாப்பிடலாம். இட்லி, தோசை, அதுக்கப்புறம் வந்து பூரியோடையும் நல்லாயிருக்கும், சப்பாத்தியோடையும் நல்லாயிருக்கும். ரைஸில் நீங்கள் இதை வந்து பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னா இது கூட எக்ஸலண்ட்டான சைட் டிஷ் அப்படின்னா பொட்டேட்டோ ஃப்ரை, இல்லைன்னா பொட்டேட்டோ சிப்ஸ், அப்படி இல்லைன்னா சேப்பங்கிழங்கு வறுவல், இல்லைன்னா காலிஃப்ளவர் பொரியல், எக்கு சாப்பிடுவீங்க அப்படின்னா ஃப்ரைட் எக்ஸ். இது எல்லாமே இது கூட வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாக அது கூட வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், ஒரு 3 இன்க்ரீடியன்ட் தான். இதில் வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு அதெல்லாம் போட்டுறாதீங்க. உருளைக்கிழங்கு, பீட்ரூட் இதெல்லாம் போட்டிங்கன்னா அந்த குழம்புடைய ஃப்ளேவர்ஸ் மாறி போயிடும். ஸோ இதில் வந்து மெயினான 3 ஐட்டம் வந்து கேரட், காலிஃப்ளவர், பட்டாணி. ஒருவேளை காலிஃப்ளவர் சீசனில் இல்லை அப்படின்னா வெறும்ன கேரட் அண்ட் பட்டாணி மட்டும் போட்டு நீங்கள் இந்த குழம்பு செய்யலாம். ஸோ தக்காளி, வெங்காயம் மெயின் பேஸில், அதுக்கப்புறம் கேரட், பட்டாணி, காலிஃப்ளவர். காலிஃப்ளவர் சீசனில் இருக்கும்போது நீங்கள் வந்து காலிஃப்ளவர் போட்டு பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் காலிஃப்ளவர் போட்டால். ஸோ இப்போ இது வந்து சாஃப்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் தக்காளி. இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இல்லையா, இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து காலிஃப்ளவரையும் கேரட்டையும் போட்டுடலாம். பட்டாணியை அது கூடவே போட்டுறாதீங்க, கொஞ்சம் அது லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பட்டாணியை போட்டுக்கலாம். ஊற வச்ச பட்டாணி போடுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடலாம். இப்போ சப்போஸ் ஃப்ரெஷ் பீஸ் இல்லை ஃப்ரோசன் பீஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஹாஃப்வே இருக்கும்போது இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அந்த பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம வந்து காலிஃப்ளவர் ஃபஸ்ட்டு சேர்க்குறேன், அதுக்கப்புறம் கேரட். ஏன்னா இது 2 தான் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நமக்கு. இது 2யும் சேர்த்ததுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி, மிளகா பொடி, தனியாத்தூள் எல்லாமே இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதில் ப்ரொபோர்ஷன் எப்படி அப்படின்னா 2 ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறீங்கன்னா 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மல்லித்தூள் போடணும். தனியாத்தூள் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். 1:2 ரேஷியோ தான் இதோடைய ப்ரொபோர்ஷன். ஸோ இப்போ நான் 1 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போடுறேன்னா 2லேருந்து 2.5 ஸ்பூன் வரைக்கும் மல்லித்தூள் போடுறோம். ஸோ மல்லித்தூள் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போ இதில் நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போடுறேன். ஏன்னா 4லேருந்து 5 பச்சை மிளகாய் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம்.
ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ப்ரொப்போர்ஷன் வந்து ஒரு 5 பேர் 4லேருந்து 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுகள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதே அளவுகளை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் நல்லா குமிச்சு ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஒரு துளி எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். தனியாத்தூள் கொஞ்சம் நிறைய இருக்கணும் இந்த டிஷ்ல. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல தண்ணி ஊற்றி வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு முதல்லயே நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. ஜஸ்ட் இந்த காய்கறி முங்குற அளவுக்கு மட்டும்தான் நான் இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு கொஞ்சம் வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போவே உப்பு சேர்த்துறாதீங்க. ஸோ இது வந்து நல்லா கொதி வந்து சாஃப்டாக வேகணும். ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா நம்ம வதக்கியிருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பட்டாணியையும் சேர்த்துடலாம் இதோட. ஸோ இதெல்லாமே வந்து குக் ஆகட்டும். க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த காய் வந்து நல்லா வெந்திருக்கும். செக் பண்ணிடலாம். மெயினாக அந்த காலிஃப்ளவர் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் வெந்துருச்சா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு ஜஸ்ட் அதில் மசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மேஷ் ஆகிடுச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை எடுத்துட்டு பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியும் வந்து கொஞ்சம் இஞ்சிருச்சு. ஸோ அதனால் இந்த அளவுக்கு தண்ணி வந்து வற்றினதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி, உப்பு ரெண்டுமே சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தனியாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் மிளகாய் தூளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைன்னா குமிச்சு 2.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சரியா? இப்போ வந்து நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறோம். சால்ட் சேர்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி சேர்த்து ஒரு 2 கொதி. தேங்காய் ஆட் பண்ணினதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அதனால தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இது ஒரு கொதி விட்டுடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், கரம் மசாலா வந்து கடைசியில் தான் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டே நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னா அது ஒரு லைட் கசப்பு டேஸ்ட் கொடுத்துரும். கரம் மசாலா ஃபஸ்ட் போடாதீங்க. லாஸ்ட்டில் போடும்போது அதோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் எதுவுமே நம்ம போடல. மோஸ்ட்டாக வந்து சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் அவங்களுக்கு அந்த பட்டை, லவங்கம் அதெல்லாம் ரொம்ப இருந்ததுன்னா பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி டிஷ் பண்ணும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா கிரவுண்ட் ஸ்பைசஸாக தான் நம்ம போடுறோம், ஹோல் ஸ்பைசஸாக எதையுமே போடல. ஸோ அது சாப்பிடும்போது திடீர்னு நம்மளுக்கு வாயில் தட்டுப்படாமல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த டிஷ்ஷு. ஸோ இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்கும் போது நம்ம வந்து தேவையான அளவுக்கு அரைச்சி வச்ச தேங்காய் ஆட் பண்ண போகிறோம். சப்போஸ் சில பேருக்கு வந்து அரைச்ச தேங்காய் விழுது வந்து பிடிக்காது. அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்ததுன்னா பிடிக்காது. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் திக்கான தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கலாம். பட் தேங்காய் பால் ஊற்றும் போது கொஞ்சம் டேஸ்ட் மாறிடும். அதனால் அரைச்சி போடும்போது அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து அரைச்ச தேங்காய் விழுது. நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிற குவான்டிட்டிக்கு தேவையான அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து பெரிய மூடி தேங்காய் அரைச்சிருக்கோம் இன்றைக்கி. ஸோ அதனால் நீங்கள் ஒரு சின்ன மூடி தேங்காய் போட்டிங்கன்னா போதும். முழுசாக அரை மூடி தேங்காய் வந்து போட்டுறாதீங்க.
நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு தேவையோ பார்த்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுன்னா இன்னும் சேர்த்துக்கலாம் நீங்கள். இது வந்து நீங்கள் ஸ்கூலுக்கோ காலேஜ்க்கோ எல்லாம் பேக் பண்ணுறீங்கன்னா நல்ல பொட்டேட்டோ சிப்ஸோடு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மத்தியான நேரத்தில் அருமையாக இருக்கும். இது சம்மர் டைமில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா தேங்காய் போடுற கிரேவி அப்படிங்கிறதால. மழை காலத்துலலாம் நல்ல தாராளமாக நீங்கள் இதை வந்து லஞ்சில் பேக் பண்ணலாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கூட கொஞ்சம் நெகிழ்த்தி ஆக்கிக்கலாம். இவ்வளோ திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லிக்விடியாக இருக்கணும். சில பேருக்கு முட்டை விருப்பம் இருக்குன்னா வேக வச்ச முட்டையை நடுவில் வகுந்து ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு இதே குழம்புக்குள்ளேயே போட்டுடலாம். ஸோ அந்த எக்கையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இது மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் நம்ம வந்து கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் போட்டு கொதி வரும்போது நம்ம வந்து கரம் மசாலா சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், சின்ன சின்னதாக அந்த பபிள்ஸ் வருது. இந்த பபிள்ஸ் வரும்போது நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு, ரொம்ப ஜாஸ்தி போட்டுறாதீங்க, இதில் ரொம்ப மசாலா இருக்கக்கூடாது, அப்புறம் அந்த மல்லித்தூளோட ஃப்ளேவர் போயிடும் நம்மளுக்கு. ஸோ கரம் மசாலா தூள் போட்டுட்டு ஒரு கிளறிட்டு இன்னும் ஒரே ஒரு கொதி தான் வரணும். ஸோ இந்த கொதி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம தேவையான அளவு கொத்தமல்லி போட போகிறோம். ஜென்ரலாக போடுற அளவை விட கொத்தமல்லி வந்து நிறைய போடணும். இதை பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1/4 கட்டு கொத்தமல்லி நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொத்தமல்லி போட்டால் தான் இதோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் இன்ஃப்ளமேஷன் இருந்ததுன்னா பாடியில் அதெல்லாம் கம்மி பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது கொத்தமல்லியில். வைட்டமின் A, C, K 3மே இருக்குது கொத்தமல்லியில் நிறைய. ஸோ அதனால் கொத்தமல்லியை வந்து இந்த மாதிரி டிஷ்ஷில் நல்லா தாராளமாக போட்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. நான் வந்து கொத்தமல்லியை நல்லா அலசி லைட்டாக டிஷ்யூவில் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நல்லா க்ளீன் பண்ணி கொத்தமல்லியை வந்து நல்ல பொடியாக இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை இந்த ரெடியாக இருக்கிற இந்த குழம்புல ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம், அதில் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். ஒரு துளி நான் லாஸ்ட்டாக இன்னொரு போலுக்கு மாற்றுவேன் இல்லையா, அந்த போலில் போடுறதுக்கு எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சமாக. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த டிஷ்ஷில் கொத்தமல்லி சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறிடுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொத்தமல்லி போட்டிருக்கோம், பட்டாணி போட்டிருக்கோம். பட்டாணியுமே வந்து உங்களுக்கு நல்ல ரிச் இன் ப்ரோட்டீன். அண்ட் இதில் ஆட் பண்ணியிருக்கிற காய்கறிகள் கேரட், காலிஃப்ளவர், பட்டாணி, அது கூட ஆட் பண்ணியிருக்கிற இந்த க்ரீன் லீஃபி வெஜிடபிளான கொத்தமல்லி எல்லாமே ஹை ஃபைபர். அதே மாதிரி தேங்காயும் ஹை ஃபைபர். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணும் உடம்புல. ஸோ அதனால் இது ஒரு ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபியாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த மல்லி குழம்பு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து ஒரு 2 முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. தேங்காவை பற்றி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்.
தேங்காய் வந்து நிறைய பேருக்கு தெரியும், அது வந்து டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும், நிறைய ஃபைபர் இருக்குது அப்படின்னு. நிறைய பேர் கொஞ்சம் பயந்துக்கிட்டு சாப்பிடாம இருப்பீங்க. தேங்காயில் வந்து நிறைய குட் ஹெச்டிஎல் இருக்குது. ஸோ அந்த குட் கொலஸ்ட்ரால் வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணும். தேங்காயில் வந்து இருக்கக்கூடிய நிறைய டைஜஸ்டிவ் பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் இல்லாமல் தேங்காயில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா லாரிக் ஆசிட் கண்டென்ட் வந்து ஜாஸ்தி. இந்த லாரிக் ஆசிட் அப்படிங்கிறது எதுக்கு நம்மளுக்கு தேவை அப்படின்னா நல்ல ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது பாக்டீரியல் க்ரோத், வைரல் க்ரோத் இதை வந்து கட் டவுன் பண்ணும். அதனால் நம்மளோட கட் ஹெல்த்துக்கு வந்து தேங்காய் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஒரே ஒரு பீஸ் தேங்காய் டெய்லி சும்மா மென்று சாப்பிட்டு நீங்கள் முழுங்கினீங்கனாலே அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த பால், அந்த ஃபைபர் நம்மளுடைய கட் ஹெல்த்தை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வச்சுருக்கோம். ஸோ நிறைய இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸில் பார்த்தீங்க அப்படின்னாலே கொஞ்சம் கோகனட்டோடைய அடிஷன் நம்மளுக்கு மெயினாக தமிழ்நாடுல நிறைய கோகனட் அடிஷனும் இருக்குது. ஸோ அதனால் இந்த பொரியலில் கொஞ்சம் தேங்காய் துருவி போடுறதோ இல்லைனா இந்த மாதிரி குருமாவில் அந்த மாதிரி குழம்புகளில் வந்து தேங்காய் அரைச்சி விடுறது வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ இப்போ இந்த மல்லி குழம்பு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். மீண்டும் இதில் என்னென்ன நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்ட்டு குயிக்காக ஒரு ரீகேப். நம்ம வந்து என்ன போட்டோம்னா காலிஃப்ளவர், கேரட், பட்டாணி, அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம், தக்காளி, இவ்வளோ தான் இதில் வந்து நம்ம போட்ட மெயினான காய்கறிகள். ஸோ இந்த எல்லா காய்கறிலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ இந்த ஹை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கும்போது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமை ரொம்ப ரொம்ப நல்லா வச்சுக்கும். லாஸ்ட்டாக நான் வந்து எக்கச்சக்கமான கொத்தமல்லி அதில் போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து நல்ல வைட்டமின் சி கண்டென்ட்டையும் பூஸ்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த டிஷ்ஷே வந்து உங்களுக்கு இம்யூன் ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணும். காரம் ஜாஸ்தி விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து காரத்தை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கமகமான ஒரு டேஸ்டியான மல்லி குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் உங்கள் எல்லாரையும் வேறு ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுது சுஷீலா ராஜசேகர். தேங்க்யூ.